வணக்கம் நேர்களே. இன்டர்நெட் அது வந்து மொத்தம் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் இன்டர்நெட். இந்த நார்மல் இன்டர்நெட்டில் நம்ம வந்து யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் அதில் நம்மளுக்கு பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மல் இன்டர்நெட் தெரியும். ஆனால் இந்த நார்மல் இன்டர்நெட் இல்லாமல் வேறு இன்னொரு விதமான இன்டர்நெட் இருக்குது. அதுக்கு பேர் தான் டார்க் வெப் இன்டர்நெட் சொல்லுவாங்க. இந்த டார்க் வெப் இன்டர்நெட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு இல்லீகலான ஒரு இன்டர்நெட். அது சட்டத்துக்கு புறம்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இன்டர்நெட் டார்க் வெப்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்சைட் வந்து ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணார். அந்த வெப்சைட்டோட பேர் வந்து சில்க் ரோட். அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த அமேசான் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், நார்மல் இன்டர்நெட்டில் அமேசான் வெப்சைட் இருக்குது. அமேசான் வெப்சைட்டில் நம்ம எந்த விதமான பொருளை வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கேமரா, ஃபோனு, ஷூஸ் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு வரும். ஆனால் இந்த டார்க் வெப் இன்டர்நெட்டுக்குள்ளே இந்த சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணார் ஒருத்தர். அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அனைத்து இல்லீகலான விஷயமும் அதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணால் போகிறோம், உங்கள் வீட்டுக்கு எல்லாமே வரும். இதில் வந்து உங்களுக்கு மனுஷங்களோட ஹியூமன் பாடி பார்ட்ஸ் அதுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி ட்ரக்ஸ், எல்லா விதமான ட்ரக்ஸ் அதுக்குள்ளே இருந்தது. துப்பாக்கி, ஃபேக் நோட்டு, அதே மாதிரி ஃபேக் ஐடிஸு, ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த டார்க் வெப்புக்குள்ளே இருக்கிற இந்த சில்க் ரோடுங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் பேர் வந்து ராஸ் உல்பிரிட்ஜ், அவர் தான் இந்த சில்க் ரோடு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணார். அவர் வந்துட்டு பெரிய பணக்காரங்களாம் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையன் தான் அவர் இது ஓப்பன் பண்ணிட்டு பல மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணார். ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா இவ்வளோ தில்லாலங்களி வேலை பண்ணால் சட்டம் சும்மாவாக இருக்கும். சட்டம் வந்து அவரை வந்து கையும் குளமாக பிடிச்சாங்க. இது எல்லாமே உண்மையான சம்பவம் தான். நம்ம இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தான் பிறந்தார் ராசு. அவர் வந்து அவரோட அம்மா அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தார். அவர் வளர்ந்த அப்புறமா பெரிய லெவலில் வந்து ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரோட முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அவர் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான பைசா அவர் கையில் இருக்க மாட்டேங்குது. அப்போ ராஸ் என்ன பண்ணுறாரு, சரி கடைசியில் வந்து அவர் கிடச்ச ஒரு வேலை, சான் ஃப்ரான்சிஸ்கோ இடத்துல வந்து ஒரு லைப்ரரியில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த லைப்ரரியில் வந்து அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் படித்து அவர் ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் ராஸ் வந்துட்டு இந்த உலக அரசியல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோமா, ராஸ் வந்து என்ன நம்பிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் மக்களை ஏமாத்துது. நிறைய கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. எதுக்கு கவர்மெண்ட் வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணணும், ஒருத்தர் வந்துட்டு என்ன சாப்பிடணுமோ அவர் தான் விருப்பப்படணும். அதனால் ராஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து யார் வேணால் ஃப்ரீயாக வந்து என்ன ட்ரக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இதெல்லாம் தப்பான எண்ணங்கள் தான். இதுதான் ராஸோட ஒரு ஐடியாலஜியாக இருந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் பேசிகிட்டு இருப்பார். ஒரு புரட்சிகரமாக இருக்கணும், கவர்மெண்ட்டை இருக்கக்கூடாது, மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டை கீழே விழுத்திடணும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சரி ட்ரக்ஸ் அடிக்கிறதும் தப்பாச்சு, அது உடம்புக்கு கெடுதலாச்சுன்னு சொல்லிட்டு ராஸ் கையில் கேட்கும்போது ராஸ் என்ன சொல்லிட்டு இருந்தார், சரி ட்ரக்ஸ் அடிக்க தப்பாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, அதே மாதிரி கார்லேயே நிறைய பேர் போய் ஆக்சிடென்ட் இறந்து போகிறாங்க. அப்போ கார் இருக்கவே கூடாது, அப்போ காரை பேன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மேக்டொனால்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய வந்து இந்த கொழுப்பு விஷயமான சாப்பிட்டு நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. ஸோ அதையும் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குண்டக்கா மண்டக்கா பேசிகிட்டு இருப்பார் ராஸ் என்ன ஐடியா போட்டார்னா, அவரே வந்து ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டார். இந்த அமேசான் வெப்சைட்னா எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து ஒரு பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் விற்கிற மாதிரி நீங்கள் அமேசானில் போய் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பொருள் வாங்கக்கூடிய பையர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம செல் பண்ணணும், பையர்ஸும் அதுக்குள்ளே வரணும், செல்லர்ஸும் அதுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ராஸ்க்குள்ளே ஒரு ஐடியா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணான்னா இந்த பையர்ஸ் செல்லர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணானா அது வந்து போலீஸ் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தர் அந்த வெப்சைட்டில் போய் கஞ்சா வாங்கினார்னா அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்தானா அந்த கிரெடிட் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ராஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் வந்து. அப்போ ராஸ் என்ன நினச்சிருந்தாரு, ஒரு ப்ரௌசர் வேணும், அந்த ப்ரௌசர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இது வந்து டார்க் வெப் இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணணும், அண்டர் கிரவுண்ட் வெப்சைட்டு, அதுவும் இல்லீகல், அதுவும் யாருக்கும் தெரியாது. சரி இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராஸ் வந்து யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ தான் 2010 ராஸுக்கு வந்து ஒரு பதில் கிடச்சிது. அதுதான் பிட்காயின் சொல்லிட்டு. இந்த பிட்காயின் என்பது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணால் உங்களால் யாருனாலும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிட்காயின் டெக்னாலஜி பார்த்தோன்னா ராஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ ராஸ் என்ன பண்ணார்னா, டார்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் வந்து பார்த்தார். இந்த நம்மளுக்கெல்லாம் ப்ரௌசர் எதில் யூஸ் பண்ணுவோம், நம்மளாம் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுவோம், இல்லை அந்த டைமில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இப்போ எல்லாருமே கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டார்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா யூஎஸ் நேவி தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் தெரியவே தெரியாது இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ராஸுக்கு வந்து எல்லா பொருளும் அவர் கையில் கிடச்சிது.
அப்போ தான் ராஸ் வந்துட்டு சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து அவரே உருவாக்கினார். ராத்திரி பகலுமா அவர் எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லி அவரே கற்றுக்கிட்டு அவரே ஒரு சில்க் ரோடுன்னு ஒரு வெப்சைட் வந்து டார்க் வெப்பில் லான்ச் பண்ணார். லான்ச் பண்ணிவிட்டு அவர் ஏன் அந்த சில்க் ரோடு அந்த பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சில்க் ரோடு என்பது வந்து உங்களுக்கு சைனாலேருந்து ஐரோப்பாவுக்குள்ளே போகிற கூடிய ஒரு ரோடு ரூட்டு. அந்த ரோடு வழியாக தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான பொருட்களும் விற்பாங்க. அந்த ரோடு வழியாக தான் போகும் உங்களுக்கு யூரோப்புக்குள்ளே. ஸோ அப்போ ராஸ் என்ன யோசிச்சாருன்னா, நம்மளோட வெப்சைட்டில் எல்லா விதமான பொருளும் வந்து சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா, வந்து அவருக்கு வந்து அந்த பையர் செல்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது அந்த வெப்சைட்டுக்குள்ளே. அப்போ ராஸ் என்ன பண்ணார், அப்போ நம்மளே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் செல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு கோடவுன் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வாடகை எடுத்துகிட்டு அதில் வந்து மேஜிக் மஷ்ரூம் அவர் வந்து அவரே விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். இந்த மேஜிக் மஷ்ரூம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு மஷ்ரூம் வகை. அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி ஆகிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதம் கூட சொல்லலாம். ஒரு ட்ரக்ஸ் அடித்தா எப்படி எஃபெக்ட் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மேஜிக் மஷ்ரூம். ஆக்சுவலாக இது ஒரு இல்லீகலான விஷயம் தான். இது ராஸ் வளர்த்துட்டு என்ன பண்ணார், இதெல்லாம் தூக்கி அவரோட சில்க் ரோடு வெப்சைட்டு லான்ச் பண்ணிட்டார் இல்லையா, அதில் லிஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து இல்லை இங்கே சேல்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் பண்ணார். அப்புறம் என்ன யோசிச்சார்னா, இப்போ நார்மல் வெப்சைட் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ இந்த சில்க் ரோடு வெப்சைட் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும், இது ஆல்ரெடி இல்லீகல் வெப்சைட்டு தான் இது. ஸோ போலீஸ் தெரியாமல் தான் இது நடக்கணும். ஸோ இது எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும், உங்கள் டிவி சேனலில் போயிட்டு இங்கே வந்துட்டு துப்பாக்கி விற்கப்படும், இங்கே வந்து கஞ்சா விற்கப்படும், எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போ ராஸ் என்ன பண்ணார்னா, அவரே வந்து ஒரு யூசர் நேமில் ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபோரம் இருக்குது, அந்த ஃபோரமில் ஆல்டாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் அவர் எடுத்துக்கிட்டார். அந்த ஆல்டாய்டு யூசர் நேம் எடுத்துகிட்டு அவரே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே 4 பேர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சில்க் ரோடு ஒரு வெப்சைட் நான் கேள்விப்பட்டேன், அங்கே எல்லா விதமான விஷயங்கள் கிடைக்குது, நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா, நீங்கள் போய் இந்த சில்க் ரோடு போய் பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அது செல்ஃப் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார். இதை வந்து செல்ஃப் ப்ரமோட் பண்ணோன்னா இந்த வெப்சைட் இல்லாமல் வேறு இன்னொரு வெப்சைட்லேயே அவர் வந்து செல்ஃபாக ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருந்தார். நோட் பண்ணிக்கோங்க, ராஸ் சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இது எப்படி ப்ரொமோஷன் பண்ணாருன்னா அவர் தான் ஓனர்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஸோ வந்து ஒரு 2 ஃபோரத்தில் போயிட்டு அவர் வந்து ஆல்டாய்டுன்னு ஒரு யூசர் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர் ப்ரமோஷன் பண்ண ஆரம்பித்தார். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில்க் ரோடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா, இல்லை எல்லா விதமான ட்ரக்ஸ் இருக்குது, நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்களா சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண நிறைய பேருக்கு விஷயம் தெரியுது. இந்த உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிடுது. ஒரு நல்ல விஷயம் பரவதை விட ஒரு கெட்ட விஷயம் தான் ரொம்ப சீக்கிரமாக பரவும். ஸோ வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த சில்க் ரோடு வெப்சைட் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவங்களாம் சில்க் ரோடு வெப்சைட்டுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட கஞ்சாலாம் விற்கணும்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் வாங்குறதுக்கும் நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து ஒருத்தர் விற்று இன்னொருத்தர் வாங்கினாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா ராஸுக்கு வந்து பிட்காயின் மூலமாக நிறைய கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல கோடிகள் கமிஷன் வந்து ராஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதில் ராஸ் வந்து ஒரு பக்கம் வந்து பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தாலும் அவரோட அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அவங்க அம்மா அப்பா கையில் போய் சொல்ல முடியாது, அப்பா நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, என் கீழே காசு இருக்குன்னு சொல்லி வெளில சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாம் மொள்ளமாரித்தனமான ஒரு வேலை தான். ஸோ அப்போ ராஸ் என்ன பண்ணிட்டு இருந்தார், இதில் வந்து உங்களுக்கு வந்து அமேசான், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தார். அதாவது ஒருத்தர் வந்து ட்ரக்ஸ் வந்து விற்பார், இன்னொருத்தர் ட்ரக்ஸ் வாங்குவாங்க. இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி இல்லைன்னா இந்த வாங்குறவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டிங் கொடுத்தானா இவங்களோட வியாபாரம் அதில் நடக்காத மாதிரி ஒரு ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ 5 ஸ்டார் வாங்கினவங்களாம் நல்ல ப்ரமோஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ராஸ் பல கோடி ரூபா மீன் டைம் சம்பாதிச்சுட்டே இருந்தார். இந்த விஷயத்தை வந்து ராஸோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜூலியா கையில் ராஸ் வந்து இந்த உண்மையை சொல்லிட்டார். ஜூலியாவுக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா நீ இப்படி பண்ணுற, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், நீ இந்த மாதிரி நேரத்தில் போய்ட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை போய் பண்ணிட்டு வந்துடுறியே, நீ கண்டிப்பாக போலீஸ் கையில் மாட்டுவே, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதுன்னு சொல்லி ஜூலியா அட்வைஸ் பண்ணாங்க. ராஸ் கேட்கவே இல்லை. ராஸோட நீ கவலைப்படாத, நான் பல கோடி ரூபா சம்பாதிச்சு நம்ம ஒரு டைமில் செட்டில் ஆகிட்டு இதை விட்டு வெளில வந்துடலாம் சொல்லி ராஸ் சொல்கிறாரு. ஜூலியாவுக்கு ஒரே பயமாயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கஞ்சா தான் அதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து துப்பாக்கி விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு கவுண்டர் ஃபிட் நோட்டு, ஃபேக் நோட்டில் விற்க ஆரம்பித்தாங்க. இன்னொருத்தர் ஃபேக் பாஸ்போர்ட்டில் விற்க ஆரம்பிச்சோன்னா ஜூலியாவுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா இது, இவன் வந்துட்டு வெறும் கஞ்சா தான் சேல் பண்ணுறானா, இப்போ பார்த்தா துப்பாக்கி, இன்னும் ஒரு படி மேலே போனால் இதுக்குள்ளே ராக்கெட் லான்ச்சரில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்க. அந்த அளவுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து நல்ல மல்டிபிள் ஆகி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஜூலியாவுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அப்போ ஜூலியா என்ன பண்ணானா, இந்த விஷயம் ஜூலியாக்குள்ளே வந்து வச்சுக்க முடியாமல் என்ன பண்ணானா, ஜூலியாவோட ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் எரிக்கா. இந்த எரிக்கா வந்துட்டு ராஸோட ஃப்ரெண்டு, ஜூலியாவோட ஃப்ரெண்டு, 2 பேரோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு தான் எரிக்கா. ஸோ எரிக்காவுக்கு ராஸும் தெரியும், ஜூலியாவையும் தெரியும். இந்த எரிக்கா இந்த விஷயம் கேட்டால் எரிக்காவுக்கு ஷாக் ஆகி போச்சு. அப்போ எரிக்கா என்ன பண்ணானா, ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு எரிக்கா போதையில் இருக்கும்போது இந்த ராஸோட இந்த ஃபேஸ்புக்கோட அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ்புக் வாலில் வந்து எரிக்கா வந்து டைப் பண்ணா, இந்த மாதிரி ராஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான், அது பேர் சில்க் ரோடு, அதோட ஓனர் ராஸ் தான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவனை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் குடி போதையில் இவன் அந்த மாதிரி டைப் பண்ணான். ராஸ் வந்து
வந்து இந்த டைப் பண்ணோன்னா ராஸுக்கு வந்து ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா அது உள்ளே போய் பார்த்தோன்னா ராஸுக்கு அப்படியே தலையிலேருந்து கால் வர உறைஞ்சி போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயத்த போயிட்டு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலியா கையில் போய் சொன்னோம், ஜூலியா எரிக்காட்ட போய் சொன்னோம், எரிக்கா இது போய் என்னோட ஃபேஸ்புக் வாலில் போய் போட்டிருக்காள். சொல்லி ராஸ் ஷாக் ஆகிட்டாங்க. ராஸுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. உடனே ராஸ் டக்குன்னு உள்ளே போயிட்டு அந்த ஃபேஸ்புக்கை வந்து அவரோட போஸ்ட்டை உள்ளே வந்து டெலீட் பண்ணிட்டார். டெலீட் பண்ணால் ராஸுக்கும் ஜூலியாவுக்கும் மிகப்பெரிய லெவலில் சண்டை நடந்தது. ராஸ் வந்து ஜூலியாவை போட்டு அடித்தா, ஜூலியா ராஸை போட்டு அடித்தா, 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஸோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாக ராஸோட ஃபேஸ்புக் வாலில் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறமா டெலீட் பண்ணிட்டார்ல ராஸு. அவங்க ராஸோட ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க இது சும்மா ஏதோ ஒரு குடிச்சிட்டு ஒரு ஜோக் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு மறந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியாவுக்கும் ராஸுக்கும் சண்டை வருது. அப்போது ஜூலியா வந்து ராஸ்கில் என்ன சொல்கிறான்னு, நீ இந்த வியாபாரம் பண்ணுற, நீ என் கூட தங்கக்கூடாது, என் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளில போடான்னு சொல்லிட்டு ராஸை துரத்திடுறாங்க. ஒன்று ராஸ் என்ன பண்ணுறாங்க, ஜூலியாவுக்கும் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு ராஸ் வெளில வந்துடுறாரு. வெளில வந்து ராஸுக்கு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது இல்லையா. அப்போ ராஸ் என்ன பண்ணுறாரு, சரி அவர் ஒரு பேக் எடுத்துகிட்டு நம்ம இந்த வேர்ல்டு டூர் போவோம்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சுற்றுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இடத்துலலாம் போய் சுற்றுறாரு. ஆனால் அவர் போகிற இடத்துல ஃபுல்லாமே அவர் ஒரு லேப்டாப் வச்சுட்டு இருக்காரு. அவர் லேப்டாப்பில் வந்துட்டு அவருக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மிகப்பெரிய ஒரு கிங்டம் பிஸ்னஸ், இல்லீகல் கிங்டமே உள்ளே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாருக்கும் தெரியாது. இந்த மீன் டைம் இவர் வேர்ல்டு டூர் போகும்போது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு அமெரிக்கா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிசியில் இந்த சில்க் ரோடை பற்றி நியூஸ் போட ஆரம்பித்தாங்க, சிஎன்எனில் இதை பற்றி நியூஸ் போட ஆரம்பித்தாங்க. அங்கே எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த இவ்வளோ பெரிய சில்க் ரோடர் ஓனர் ராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய போலீஸ் வந்து அங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. யார் ஓனர் சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மீன் டைம் ராஸ் வேர்ல்டு டூர் போயிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இந்த விஷயம்லாம் ராஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வேலையை வந்து அவர் பார்த்துட்டு, ஏன்னா அவரால் தான் யாருனாலே அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர் கிரவுண்டில் டார்க் வெப்பில் நடத்திட்டு இருக்காரு, டார் ப்ரௌசர் நடத்துறாரு, பிட்காயினில் வச்சுட்டு தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ யாருனாலும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ராஸோட பிஸ்னஸ் போயிட்டே இருந்துச்சு. பல கோடி ரூபா ஏர்ன் பண்ணிட்டே இருந்தார். அவர் வேர்ல்டு டூர் போய்கிட்டே இருந்தார். ஒரு பக்கம் வியாபாரம் பெருகிட்டே இருந்துச்சு. ராஸ் வந்து பல கோடி ரூபா வந்து லாபம் சம்பாதிச்சுட்டே இருந்தார். யோசிச்சு பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் ஒரு கஞ்சா விற்கிற ஆள் வந்துட்டு இந்த சில்க் ரோட் வெப்சைட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். அமெரிக்காவில் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த கஞ்சாவை ஆர்டர் பண்ணுவோம், அவங்க வீட்டுக்கு கொரியர் மூலமாக வரும். இப்படி தான் சில்க் ரோடு வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய பையர்ஸ், நிறைய செல்லர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ராஸ் பல கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ராஸுக்கு பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு தலைவலி வந்தது. என்னென்னா இந்த வெப்சைட் வந்து ஃபேமஸ் ஆக நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இந்த வெப்சைட் வந்து ஹேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹேக் பண்ண ஆரம்பித்த உடனே ராஸுக்கு ஒரே தலைவலியாக போச்சு. அதே மாதிரி நிறைய பையர்ஸ், செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த வெப்சைட்டுக்குள்ளே, அவங்களுக்குள்ள சண்டைலாம் வர ஆரம்பிச்சு. அப்போ ராஸ் என்ன யோசிக்கிறாரு, இவ்வளோ வேலையை நான் ஒருத்தன் பண்ண முடியாது, அப்போ நம்ம வந்து நிறைய ஆளுங்களை வந்து வேலை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ஒரு வெப்சைட் 2 ஃபோரத்தில் போனார் ராஸ். ஃபோரத்தில் போயிட்டு அவரே செல்ஃபாக ப்ரமோட் பண்ணார் இந்த ஆல்டாய்டு யூசர் நேமில். அதே ஆல்டாய்டுன்னு யூசர் நேமில் போயிட்டு ராஸ் என்ன சொன்னார், ஒரு பிட்காயின் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று இருக்குது, அதுக்கு வேலை செய்கிற சில ஆளுங்க வேணும், அவங்கள வந்து நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம், மிகப்பெரிய லெவலில் சம்பளம் கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் விருப்பமோ rosulbridge@gmail.com சொல்லிட்டு அவரோட இமெயில் ஐடி அந்த இடத்துல கொடுப்பாரு. கொடுத்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ண உங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி போஸ்ட் பண்ணார். நிறைய பேர் ரெஸ்யூம் அமைச்சு வச்சாங்க. இவர் வந்துட்டு இவர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அமெரிக்கா நாட்டு விட்டு வெளியில் தான் இருக்கார். வேர்ல்டு டூர் போனார் இல்லையா, அங்கேருந்து இந்த ரெஸ்யூம்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நிறைய ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இவரும் அந்த ஆளுங்களும் நேரில் பார்த்துக்கவே இல்லை. அவங்க எல்லாமே வந்து வேறு இடத்துல வந்து வெவ்வேறு இடத்துல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு சில கோடிங் வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களை அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாங்க, இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. கஸ்டமர் சப்போர்ட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. நல்ல மிகப்பெரிய லெவலில் வெப்சைட் போயிட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ராஸ் பெருமை அடையவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரோட லாபம் எந்த அளவு இருந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, டொமினிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட ஜிடிபியை விட ராஸோட லாபம் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டோட வருமானத்தை மீற அளவுக்கு சில்க் ரோடு ஒரு வருமானம் இருக்குன்னா ராஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு கோடீஸ்வரன் ஆயிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணார், இந்த வெப்சைட்டில் வந்துட்டு மீதி யூசர்ஸ்லாம் இருப்பாங்களே, இவர் வந்துட்டு இந்த சேல்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். மீன் டைம் இவர் வந்து படத்தை வந்து போஸ்ட் பண்ணுவார், புதுசாக ரிலீஸ் ஆன ஃபிலிமும் அதில் போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இவர் கேம் ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தார். இவர் கேள்வி கேட்பார், அங்கே வந்து யாரெல்லாம் கரெக்டாக யூசர்ஸ் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கஞ்சா பேக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த வந்து வெப்சைட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து ராஸுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. அந்த க்ளோஸ் ஆனவர், அவர் பேர் வந்து வெரைட்டி ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் தான் இருக்குது. இவங்கெல்லாம் நேரில் பார்த்துக்கவே இல்லை, எல்லாருமே அது மூலமாக மெசேஜில் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வெரைட்டி ஜோன்ஸ் வந்து ராஸ்கில் என்ன சொல்கிறாரு, நீ அட்மின் சொல்லிட்டு ஒரு பேரில் தான் இருக்க சில்க் ரோடில், அந்த அட்மின் பேரை மாற்றிட்டு நீ வந்து ட்ரெட் பைரட் ராபர்ட் சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கோ. இன்ஃபேக்ட் நீ வந்து போலீஸ் கையில் மாட்டினா கூட நீ இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். இதுக்கு உனக்கு அப்புறமா கூட இன்னொருத்தர் இந்த இடத்துல வந்துட்டு இந்த சில்க் ரோடு வெப்சைட் வந்து பல தலைமுறைகளாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு சொல்லிட்டு இவர் ஐடியா கொடுக்குறாரு. ராஸ் என்ன பண்ணுறாரு,
சில்க் ரோடுக்குள்ளே அட்மின்ற ஒரு யூஸரை மாற்றிட்டு ட்ரெட் பைரட் ராபர்ட் யூசரில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாரு. நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இவர் நடத்திட்டு இருக்காரு, வியாபாரம் போயிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ராஸ் ஒரு நியூஸ் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து மனசு உடஞ்சி போயிடுறாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில்க் ரோடு மூலமாக அமெரிக்காவில் 2 சின்ன பசங்க வந்துட்டு கஞ்சா வாங்கியிருக்காங்க. கஞ்சா வாங்கிட்டு அந்த கஞ்சா அடிச்சுட்டு அந்த பசங்க போதை தலை ஏறினோன்னு என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டு மொட்டை மாடிலேன்னு கீழே குச்சி இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போன பசங்க வந்து அவங்க அம்மா அப்பா அடர்ந்து பார்த்தோன்னே ராஸுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இதை பார்த்தோன்னே ராஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. மீன் டைம் பார்த்தீங்கன்னா ராஸை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக போலீஸ் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் தெரியவே இல்லை. உலகத்தில் இருக்கிற நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது அமெரிக்கா நாட்டு போலீஸு, தாய்லாந்து நாட்டு போலீஸு, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் போலீஸ், எல்லா போலீஸும் சேர்ந்துட்டு அவங்கவுங்க நாட்டிலேருந்து வந்து இது கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக மீட்டிங் போடுறாங்க. யார் வந்து இதோட வந்து சில்க் ரோடோட ஓனர், அவர் வந்து கைது பண்ணி ஆகணும் அந்த அட்மின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங் போடுறாங்க. யாருக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் வந்து அமெரிக்கன் வந்து அத்தாரிட்டிஸ், போலீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து கேரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேரின்னு சொல்கிறவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த காலத்து ஆள் கிடையாது, கொஞ்சம் பழைய காலத்து ஆள் தான். அதனால் அவருக்கு வந்துட்டு இந்த டார் ப்ரௌசர், இந்த டார்க் வெப்பு, இந்த பிட்காயின், இதை பற்றிலாம், இந்த டெக்னாலஜி பற்றிலாம் தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து என்ன விஷயம்னா, எல்லா பேசிக் டீட்டெயில் வந்து அவர் உன்னிப்பாக கவனிப்பார். ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது 3 தடவை படித்து பார்ப்பார். படித்து பார்த்துட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி, அது பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் கையில் இந்த கேஸ் கடைசியாக வருது. அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு. யோசிச்ச அப்புறமா அவர் ஒரு ரூட்டில் போகிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த விதமான ஒரு பெரிய ஒரு தில்லாலங்கடி பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து போலீஸ் கையில் கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும், சட்டத்து கையில். அவன் வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு தப்பு ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி வச்சிருப்பான். அப்போ இந்த கேரி வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, அதாவது ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே இருந்தவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் புதுசாக வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி வந்து கேரி வந்தோடனே கேரி வேறு ஒரு ஆங்கிளில் பார்த்தாரு. என்னென்னு பார்த்தாருன்னா, எவ்வளோ பெரிய அளவுக்கு இந்த சில்க் ரோடு வெப்சைட் வந்து இப்போ வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த சில்க் ரோடு வெப்சைட் இப்போ பெரிய வளர்ந்துருக்காங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டீமோடு வளர்ந்துருக்காது. ஒருத்தன் தான் கண்டிப்பாக இந்த வேலை செஞ்சுருப்பான். ஸோ அந்த ஒருத்தன் இந்த வேலை செய்யும் போது அவன் வந்துட்டு அவனாக தான் இந்த வந்து சில்க் ரோடு வெப்சைட்டை வந்து அவன் தான் பில்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஒருத்தனே பில்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, தப்பு நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. உடனே அந்த கேரி என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த சில்க் ரோடு வந்து எங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லையும் உட்காந்து ஒரு சர்ச் மாதிரி நடத்துகிறாரு. சர்ச் மாதிரி நடத்தும் போது அங்கே இங்கே ஒன்று ஒன்றா ரூட் ஆகி வருது. ரூட் ஆகிட்டு அவர் கடைசியில் வந்து நம்மளோட இவர் ராஸ் இருக்கார் இல்லையா, ராஸ் வந்து ஃபஸ்ட்டு அவரே செல்ஃபாக ப்ரமோட் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு ஃபோரத்தில், அதாவது ஆல்டாய்டு நேமில் வந்து அவரே ப்ரமோட் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த போஸ்ட்டை வந்துட்டு கேரி பார்க்குறாரு. கேரி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏதோ ஒரு யூசர் வந்து சில்க் ரோடை பற்றி இவர் தான் ஆரம்பத்தில் பேசியிருக்காரு, இவருக்கு அப்புறமா தான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அவர் வந்துட்டு ரிவர்ஸில் போகிறாரு அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ வந்து இது ஒரு டாக் வந்துட்டு, இது சில்க் ரோடுன்ற ஒரு டாக் வந்துட்டு இந்த ஒரு ஆல்டாய்டு யூசர் கையிலேருந்து உருவாச்சு. அந்த ஒரு ஃபோரத்துக்குள்ளே அந்த ஒரு யூசர் கையில் பேச ஆரம்பித்தா நிறைய கையில் டாக்கு போச்சு. சரி, அந்த ஒரு யூசர் ஆல்டாய்டு வந்துட்டு அவர் எடுக்கிறார். எடுத்துகிட்டு அந்த ஃபோரத்துக்குள்ளே அவர் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் வந்து இந்த ஆல்டாய்டை வந்து ஆக்சுவலாக ராஸ் தான். அவர் வந்துட்டு இந்த நிறைய இந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் அந்த புரட்சிகரமான விஷயம்லாம் போஸ்ட் பண்ணிடுறது கேரி பார்க்குறாரு. இப்போ வந்து கேரிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த ஒரு விஷயத்தையே ஆரம்பித்து விட்டது அந்த டாக், சில்க் ரோடு டாக்கை வந்து ஆரம்பிச்சு ஒரு ஆல்டாய்டு யூசர் தான். அப்போ அந்த ஆல்டாய்டு யூசர் வந்துட்டு இந்த ஒரு ஃபோரத்தில் இருக்கார். இவர் வேறு எந்தெல்லாம் ஃபோரத்தில் இருக்காருன்னு சொல்லி எல்லா டாப் ஃபோரத்துலாம் சர்ச் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து இன்னொரு அந்த ஃபோரத்தில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அது இன்னொரு ஃபோரம் தான் நம்ம வந்து சொன்னோம். இந்த மாதிரி வந்து அவர் அந்த ஆல்டாய்டு பேரில் தான் வந்து ஆளுங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணார். அப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் இல்லையா, உங்களோட ரெஸ்யூம்லாம் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு rasulbrich@gmail.com சொல்லிட்டு அந்த அவரோட மெயில் ஐடி கொடுக்குறாரு அந்த இடத்துல. அப்போ இந்த விஷயத்தை கேரி பார்க்குறாரு. அப்போ வந்து கேரிக்கு தெரிஞ்சது ஆல்டாய்டு தான் இந்த ராஸ் உல்பிரிட்ஜ். சரின்னு சொல்லி இந்த மெயில் ஐடி எடுத்துகிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் தேட ஆரம்பிக்கிறார். தேட ஆரம்பித்தோன்னே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் தேடனா ஒரு வந்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது, ராஸோட ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குது. சரி, இந்த ஒரு இமெயில் ஐடியை வச்சுட்டு அவர் வந்து லிங்க்டின்ல தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்துட்டு அவர் என்னெல்லாம் வந்து வேலைக்கு வந்து போஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேதர் பண்ணுறாரு. அப்புறமா வந்துட்டு அவர் க்ளீனாக தெரியுது இந்த மாதிரி ராஸ் உல்பிரிட்ஜ் தான் இதோட கல்ப்ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு அந்த கேரி போலீஸ் வந்துட்டு மற்றவங்கள சொன்னால் வேறு யாரும் நம்புறது கிடையாது. மற்றவங்க வந்து என்னென்னு பார்க்குறாங்கன்னா, அவன் வந்து கண்டிப்பாக ஓனராக இருக்க மாட்டான், அவனும் சாதாரண ஒரு யூசர் தான், அவன் சில்க் ரோடு என்னன்னு சொல்லிட்டு அவன் வந்து மற்றவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டிருக்கான். அப்போ கேரி சொல்கிறார், அவன் வந்து கேள்வியாக கேட்கல, இதை வந்து வெளியில் ப்ரமோட் பண்ண முடியாது, அப்போ அவனே வச்சு ப்ரமோட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேரி விஷயத்தை சொல்கிறாங்க. யாருமே கேரி சொல்கிறது நம்பவே முடியல. ஆனால் கேரி அவரோட வந்து முடிவில் வந்து உறுதியாக இருந்தார்.
இந்த ஆல்டாய்டின் யூசர், அதாவது இந்த ராஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம 2வது ஃபோரத்து மூலமாக வந்து ஆளுங்களை வேலைக்கு எடுத்தார் இல்லையா, அந்த ஃபோரத்தில் போயிட்டு இவரோட வந்து வேறு என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ஹிஸ்ட்ரிலாம் வந்து கேரி பார்க்குறாரு. பார்த்துற அப்புறமா அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறார். என்னென்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த ஆல்டாய்டு யூசரை வந்துட்டு அவர் வந்து பேர் மாற்றிருக்காரு. என்னென்ன பேர் மாற்றிருக்காருன்னா ஃப்ராஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மாற்றிருக்காரு. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாரு, ஓகே ஆல்டாய்டு வந்து ஃப்ராஸ்ட்ரியாக மாறி இருக்குது, ஓகே ரைட்டு. ஆனால் இது வந்துட்டு இந்த சில்க் ரோடு வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அட்மின்ற வந்து இப்போ இல்லாமல் இப்போ அட்மின் இடத்துல யார் இருக்காங்க நம்ம சொன்னோன்னா ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸ் பேரில் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து கேரி வந்து கேதர் பண்ணிட்டார். அப்புறம் என்னாச்சு, உலகத்தில் வெவ்வேறு போலீஸ் வேறு மீட்டிங்லாம் போட்டுருக்கும்போது எல்லா ஒரு நாட்டு போலீஸ் ஆளுங்களாம் சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் வந்து நேரில் வந்து ஒருத்தரை மீட் பண்ணாதான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரில் வந்து மீட் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க வந்து அங்கேருந்து எந்த விஷயம் வந்து லீக் பண்ணாலும் இங்கே ராஸுக்கு தெரிஞ்சிடுது. என்னென்ன விஷயம் கேட்டேன்னா, அதில் ஒரு ஆள் வந்து ராஸோட கையாளாக இருக்கான். அவன் வந்து எல்லா விஷயத்தையும் ராஸ் கையில் சொல்கிறாங்க. அந்த ஒரு கையால் யார் தான் வெரைட்டி ஜோன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த யூசர் வந்து எல்லா விஷயம் அவர் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் ஆஃப் த போலீஸ் அத்தாரிட்டிஸ். அவர் வந்து வேறு வெரைட்டி ஜோன்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூசர் ஐடியில் இருந்து இவரோட ஃப்ரெண்ட் ஆனார். இவர் எல்லா விஷயத்தையும் ராஸ் கையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஸ் உஷாராக தப்பிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே நேரில் கூடுறாங்க. நேரில் கூட்டிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒருத்தர் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் வந்து சொல்கிறாரு, அந்த மாதிரி இதோட வந்து சர்வர் நான் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சில்க் ரோடோட சர்வர் வந்து ஐஸ்லாண்ட் நாட்டில் இருக்குது, இந்த சர்வரோட பேர் வந்துட்டு ஃப்ராஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குது, இது வந்து ஒரு அட்மின் வந்து பேர் என்னன்னு சொல்லிட்டு லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரெட் பைரட்ஸ் ராபர்ட் சொல்லிட்டு அந்த ஒரு பேரில் தான் அட்மின் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொன்ன உடனே கேரி ஏந்து ஷாக் ஆகி சொல்கிறாரு, எங்கே திரும்ப சொல்லி என்ன பேர் சொன்ன அப்படின்றாரு. ஃப்ராஸ்டின்னு சொல்லிட்டு அந்த சர்வரோட பேர் இருக்குன்றாரு. அப்போ தான் கேரிக்கு எல்லாமே புரிய வருது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கேரி 2வது ஃபோரத்தில் தேடும்போது ஆல்டாய்டு யூசர் தான் ஃப்ராஸ்டின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காரு. ஸோ அப்போ கேரி சொல்கிறாரு, நான் தேடுற சைட்லேயும் ஃப்ராஸ்டின்னு ஒரு பேர் மாட்டியிருக்கு, அவர் தேடினத்துலேயும் ஃப்ராஸ்டி தான் சர்வரோட பேர். அப்போது கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே இந்த புள்ளிகளை லிங்க் பண்ணி பார்த்தோன்னா இது கண்டிப்பாக வந்து ராஸ் உல்பிரிட்ஜாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கேரி உண்மையை போட்டு உடைக்கிறாரு. எல்லாருமே உஷாராகிறாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஆல்டாய்டு தான் ஃப்ராஸ்டி, இந்த ஃப்ராஸ்டி தான் சில்க் ரோடுக்குள்ளே அட்மினாக இருக்கான், அந்த அட்மினோட பேர் தான் ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ராஸோட வந்து ஃபோட்டோ கிடச்சிது, அவர் அட்ரஸ் எல்லாம் கிடச்சிது. ஆனால் திடீர்னு உள்ளே உடச்சிட்டு போய் அவர் கைது பண்ண முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் வேணும். அவர் கைது பண்ணாலும் நாளைக்கு அவர் என்ன விஷயம் சொல்லி வேணாலும் தப்பிச்சுப்பார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவரோட லேப்டாப் இருக்கு இல்லையா, லேப்டாப் மூலமாக தான் அவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேப்டாப்பில் வந்து கில் கீன்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கீ இருக்கும் லேப்டாப்பில், கீபோர்டில் ஒரு கீ இருக்கும், அந்த கீ ப்ரெஸ் பண்ணானா அந்த லேப்டாப்பில் அத்தனை டேட்டாவும் அழிஞ்சு போயிடும். அந்த நம்ம இந்த படத்தில் பார்த்த மாதிரி சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வச்சுருப்பார் இல்லையா ஒரு லேப்டாப்பு, அது 3 தடவை பாஸ்வேர்டு தப்பானா எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவரோட லேப்டாப்பில் அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. இன்கேஸ் போலீஸை மாட்டினார்னா அவர் இந்த கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ எவிடன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ராஸ் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே ராஸை வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயம் ராஸுக்கு தெரியவே தெரியாது. அவர் வியாபாரம் நடத்திட்டே இருக்கார், லாபம் சம்பாதிச்சிட்டே இருக்காங்க, அவங்க வீட்டில் ஆளுங்க கஷ்டப்பட்டதில் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து வீட்டில் போய் சொல்ல முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு செலவுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுக்குறாங்க. இவர் வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க, நீ எங்கடா இது, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ எங்கே இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் டே ட்ரேடராக இருக்கேன், நான் அது மூலமாக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பொய் புழுகிறாரு. சரி, அவங்களுக்கும் ஓகே, பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு நாட்கள் போயிட்டே இருக்குது. இந்த சைடு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பிளான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கைது பண்ணும். ஆனால் அவர் கைது பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில்க் ரோடு வெப்சைட் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கணும், இயங்கிக்கிட்டு இருக்கணும். அந்த சர்வரில் வந்து இவங்க ஆல்ரெடி இவங்க உள்ள ட்ரேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஐஸ்லாண்டில், அந்த சர்வரை வந்து இந்த போலீஸ்காரங்க கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. ராஸுக்கு தெரியாது இவங்க வந்து அந்த சர்வரை ஹேக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. இவங்க அந்த சர்வரை பார்த்துட்டு அந்த சர்வரில் வந்து தெரியும் ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸாக இதோட அட்மின் சொல்லி தெரியும். இந்த அட்மின் வந்துட்டு, அதாவது ட்ரெட் பைரட் ராபர்ட் வந்து ஆக்டிவாக லாகின்ல இருக்கும்போது தான் இவர் அரெஸ்ட் பண்ணோம். யார், ராஸை. அப்போ ராஸ் அந்த லேப்டாப்பில் இருக்கும்போது இவரும் வந்து லாகின்ல இருப்பாங்க. ஏன்னா இவர் தானே அட்மின் ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸு. ஸோ அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இவங்க வந்து ராஸ் எப்போலாம் வந்து லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணுறான் சொல்லிட்டு இவங்களும் இந்த சைடு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சைடில் சர்வரில் வந்து அட்மின், அதாவது ட்ரெட் பைரட் ராபர்ட் எப்போலாம் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒன் ஃபைன் டே என்னாச்சு, ராஸ் வந்துட்டு அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோ லைப்ரரியில் வந்துட்டு ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டு சிஸ்டத்தை வந்து லாக் பண்ணுறாரு. ஆன் பண்ணிட்டு இவர் அட்மின் லாகின், அதாவது ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸில் உள்ளே போகிறார். உள்ளே
போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்குள்ளே சுற்றி இருக்கிற ஆளுங்க ஃபுல்லாமே FBI அதிகாரிங்க போலீஸுங்க தான் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த விஷயம் ராஸுக்கு தெரியாது. ராஸ் வந்துட்டு அவரோட லேப்டாப்பை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைப்ரரிக்குள்ளே அவர் ஒர்க்கு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தகவல் வந்துடுச்சு, இந்த மாதிரி அட்மின் உள்ளே லாகின் ஆகிட்டான். ஒன்று அங்கேருந்து இவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க, ஃபோனில் விசாரிக்கிறாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் முன்னாடி வந்து ராஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கான் லைப்ரரிக்குள்ளே. ராஸ் இப்போ கம்ப்யூட்டரில் ஆனில் இருக்கிறான், நீ அங்கே பாரு அந்த சர்வர்லேயும் வந்துட்டு ட்ரெட் பைரட்ஸ் ராபோட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கானா பாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கேயும் ஆக்டிவாக இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க அங்கேயும் ஆக்டிவ், இங்கேயும் வந்து ராஸ் வந்து கம்ப்யூட்டரில் லேப்டாப் வந்து ஆனில் தான் இருக்கானா, கண்டிப்பாக ராஸ் தான் இந்த லாகின்ல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ராஸுக்கே தெரியாமல் ராஸையும் பிடிக்கணும், அந்த லேப்டாப்பையும் அவங்க எழுதி பறிச்சிடணும். ஏன்னா ஒரு செகண்ட் இவங்க மிஸ் ஆனால் கூட அந்த ராஸ் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ இவங்க எல்லாருமே உஷார் நிலையில் ராஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ராஸ் அவர் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜோடிங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி லைப்ரரிக்குள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. புருஷன் வந்து பொண்டாட்டி திட்டுறான், பொண்டாட்டி புருஷனை திட்டுறாங்க. லைப்ரரியே ஃபுல்லாக ஒரு நாய்ஸி ஆகிடுது. எல்லாருமே திரும்ப பார்க்குறாங்க, என்னடா இவங்க வந்து லைப்ரரினால அமைதியாக இருக்கணும், இவங்க என்ன நாயங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. ராஸ் என்ன பண்ணுறாரு, இந்த சண்டையில் அவர் லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுறப்போ அவரும் ஒரு செகண்டு திசை மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, என்ன சண்டைன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சுற்றி இருக்கிற FBI அதிகாரிங்க பாஞ்சு வந்துட்டு நிறைய பேர் ராஸை பிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் அந்த லேப்டாப்பை டக்குன்னு அவர் கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா அந்த புருஷன் பொண்டாட்டிங்க சண்டை போட்டு தான் சொன்னோம் இல்லையா, அவங்களே ஆக்சுவலாக போலீஸ் தான். அவங்க நடத்தின நாடகம் செட்டப் அவ்வளோதாங்க. ராஸ் வந்து கைதி ஆகிட்டார். லேப்டாப் ஓப்பனில் இருக்குது. ட்ரெட் பைரட்ஸ் ராபோட்ஸ் வந்து லாகின் ஆகிருக்கு. கரெக்டாக இங்கே லாகின் ஆகும்போது தான் சில்க் ரோடோட சர்வரில் வந்து அங்கே அட்மின் அந்த ட்ரெட் பைரட்ஸ் ராபோட்டும் அவரும் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தோன்னா ராஸ் தான் சில்க் ரோடோட ஓனர் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதாங்க, ராஸ் அரெஸ்டட். ஆனால் இந்த டீட்டெயில் வந்து அவங்க இமீடியட்டாக வெளில சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த லேப்டாப் வந்து அவர் லாகின் நிலையில் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த போலீஸ் வந்துட்டு அட்வான்ஸான கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து இந்த லாகின் உள்ள டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. சில்க் ரோடுக்குள்ளே வந்து உள்ளே போய் பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற மற்ற ஆளுங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எடுத்தோன்னே பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாக ஆளுங்க கஞ்சா விற்கிறது விஷயம் தெரிஞ்சிருக்கு. யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே அதுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ சைனா அந்த மாதிரி நிறைய வெவ்வேறு இடத்துலேருந்து ஆளுங்க ஃபுல்லாருமே அதில் கஞ்சா விற்கிறாங்க. அதில் யாரெல்லாம் கஞ்சா சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த ஒத்துமொட்ட டீட்டெயில்ஸ் அவங்க அங்கேருந்து எடுக்கிறாங்க, சில்க் ரோட்லேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்புறமா என்ன ஆகுது, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராஸ் அதாவது சில்க் ரோடோட ஓனர் அட்மின் ட்ரெட் பைரட்ஸ் ராபர்ட்ஸ் கைதி ஆகிட்டாங்க. இனிமேலேருந்து யாரும் கவலைப்பட வேணாம், இந்த ஒரு இல்லீகலான விஷயம் தொல்லை யாருக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வெளியில் லீக் அவுட் ஆகுது. ராஸோட அம்மா அப்பானால் நம்பவே முடியல இந்த விஷயம். அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, என் புள்ள வந்து ரொம்ப அப்பாவியானவ, நீங்கள் எல்லாருமே செட்டப் பண்ணி தான் எங்கள் பசங்களை வந்துட்டு என் பையனை வந்துட்டு நீங்கள் உள்ளே தள்ளுறீங்க, இது நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து எல்லா உண்மையும் போட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜு கீழே சொல்லிடுறாங்க. ஜட்ஜு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அப்புறமா ஜட்ஜு அக்செப்ட் பண்ணுறாரு, ராஸ் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணேன் நான், ஆனால் இப்போ எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஸ் போய் சொல்கிறார். ஜட்ஜு சொல்கிறார், நீ பொய் சொல்லாத, உன்னோட ஜாதகமே எங்கள் கையில் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்களாம் பொய் சொல்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அது ஏற்ற மாதிரி ராஸுக்கு வந்துட்டு லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் தராங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ராஸுக்கு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு அவர் மேலே வந்து கேஸ் இருக்குது இந்த சில்க் ரோடு வெப்சைட்னால. ஸோ வெவ்வேறு நாட்டில் ஒருத்தர் கேஸில் இருக்கும்போது அவர் வந்து அமெரிக்காலே அவர் வாழ நாட்கள் வந்து கழிச்சாகணும். சப்போஸ் இன்கேஸ் அமெரிக்கா விட்டு வெளில வந்தால் கூட தாய்லாந்து போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, தாய்லாந்து விட்டால் கூட இந்தோனேஷியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா விட்டால் சிங்கப்பூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் தானே வேர்ல்டு வைடு வாண்டட் கிரிமினல் இவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ் வந்து அமெரிக்கன் பிரிசனில் இருக்கார். அதுக்குள்ளே போட்டு உள்ளே கடறான்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. அதோட சில்க் ரோடோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சில்க் ரோடில் யாரெல்லாம் வந்தாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே FBI வந்து இன்ஃபர்மேஷன் உலகம் ஃபுல்லாக அங்கே இருக்கிற போலீஸுக்கு சொல்லிட்டு யாரெல்லாம் நிறைய இடத்துல கஞ்சா விற்கிறவங்களோ அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2015 காலகட்டத்தில் சில்க் ரோடு வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சில்க் ரோட் 2.0 சொல்லிட்டு வேற ஒருத்தன் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ தான் ஆல்ரெடி வந்து FBIக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் ஆயிடுச்சு இல்லையா. அவங்க வந்து சில்க் ரோட் 2.0 அதையும் ட்ராக் பண்ணுறாங்க, யார் ஓனர் சொல்லிவிட்டு அந்த ஒரு அட்மினையும் இவங்க ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இல்லீகலான இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் வெப்சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாத்தையும் வந்து பேன் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக.
இந்த சில்க் ரோடோட ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா போலீஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. பட் ஆனால் அவங்க வெளியில் வந்து இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்ல முடியல அந்த காலகட்டத்தில். ஒரு 2015, 14 அந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை. பட் ஆனால் அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சில்க் ரோடு மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய இந்த டார்க் வெப்ஸை ஃபுல்லாத்தையும் அவங்க ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ முக்கால்வாசி வந்து உங்களுக்கு டார்க் வெப்சைட்ஸே அவைலபிள் கிடையாது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ஸு போலீஸில் ரொம்ப வந்து அந்த உஷாராயிட்டாங்க. அப்புறமா அந்த டார்க் வெப்புக்குள்ளே யார் போகணும் நினச்சாலே உள்ளே போனாலே போதும், அவங்களோட ஜாதகமே போலீஸ் கையில் இருக்குது. இப்போ யாராவது டார்க் வெப்புக்குள்ளே போனால் அட்டன் பண்ணாலே அவங்கள ஈஸியாக போலீஸ் ட்ராக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இல்லை இது மூலமாக என்ன விஷயம் தெரியுதுன்னா, நம்ம கையில் வந்து இன்டர்நெட்டு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அந்த இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட விஷயம் கற்றுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல விஷயம் கற்றுக்க நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகலாம். பட் ஆனால் கெட்ட விஷயத்தில் போனால் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போலீஸ் கையில் மாட்டி தான் ஆகணும், சட்டத்து கையிலையும் மாட்டி தான் ஆகணும். சட்டத்து கையில் யாருனாலையும் தப்பு பண்ணால் தப்பிக்கவே முடியாது. இது ராஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கணுமா இருந்தால் நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் ராகேஷ்.